முடியும் போது துருக்கியை பிரிக்கிறாங்க, கலீஃபாவை பதவியிலிருந்து நீக்கிறாங்க. அதை எதிர்த்து ஒட்டோமன் சொல்லக்கூடிய துருக்கியில போராட்டம் நடக்குது. கலீஃபாவை திருப்பி கொண்டு வரணும், மத ஆட்சியில் இருக்கக்கூடிய கொண்டு வரதான் கிலாபத் மூவ்மெண்ட். அந்த கிலாபத் மூவ்மெண்ட் வரக்கூடிய நேரத்துல காங்கிரஸ்ல ஒரு தீவிரமான நேரம். இந்த நேரத்தில் நீங்க ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் சங்கத்தை சேர்ந்து இந்த தேசத்தினுடைய நன்மைக்காக எந்தெந்த காரியம் செஞ்சிருக்கோங்களோ யாரையும் நாம எதிர்த்து பேசுறது இல்லை. அவங்க எல்லாம் மணந்துரும். தினசரி சொல்லக்கூடிய ஏகானந்தாஸ் ஸ்தோத்திரத்துல சாணக்கிய, சந்திரகுப்த, அப்படி மகாத்மா காந்தி சொன்னாங்க. பேரு விட்டு நம்மளுக்கு கடைசி ஸ்லோகம் இருக்குது. அனுத்தாயே பக்தா பிரபுஜன சம்சக்த ஹிருதயா அனிர்திஷ்டா வீரா. யாருக்கெல்லாம் பேர் விட்டு போயிட்டாங்களோ அவங்களை எல்லாம் நாங்க மணந்துரும் சொல்லி. அதனால யாருக்கும் குறையா இருந்திருந்தார். ஆனா தென்னாப்பிரிக்கையிலிருந்து வந்த காந்திஜி இந்த நாட்டில் போராட்டம் நடத்தணும், காங்கிரஸ் இந்த நாட்டில் சுதந்திர போராட்டத்துக்கு வேலை செஞ்சுக்கணும். கோகலே சொன்னாரு, நீ பாரத நாட்டு கூட சுற்றுப்பயணம் பண்ணிடுவாங்கன்னு சொன்னார். அந்த நேரத்தில் அவர் வந்து முன்னாடி இருந்தாலும் புத்தகம் எழுதியிருக்கிறாரு. கேரளாவில் இருந்த புத்தகம் எழுதி சொன்ன சக்கரத்தில் சுத்தி வந்த பிறகு காந்திஜி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இந்த மொத்தத்தில் இருக்கக்கூடிய மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், காங்கிரஸ் அப்பீஸ், முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் தான் தெரியும். அவர் வந்து சுற்றி பார்த்த பிறகு சொன்ன ஒரு வார்த்தை, ஆர்டினரி ஹிந்து இஸ் எ கவர், ஆர்டினரி முஸ்லீம் இஸ் எ புலி. Without the help of Muslims, he will not get Swaraj. தீர்ந்து போச்சு. இந்து எல்லாம் கோழையா இருக்கா, பலகீனமா இருக்கா, முஸ்லீமை சேர்த்தா தான் நமக்கு சுதந்திர போராட்டத்தில் வெற்றி பெற முடியும். ஆனால் முஸ்லீம்களை எப்படியா சேர்க்கணும். ஆகையில காங்கிரஸ் மாநாட்டில் எல்லாருக்கும் காசு இருந்தது, முஸ்லீமுக்கு காசு இல்லை. ஈவேரா காங்கிரஸ்ல இருந்தாரு. அப்போ காங்கிரஸ்ல தனியா சாப்பாடு போட்டாங்க, ஜாதிக்கு மாதிரி பக்கல் நடந்தது. இப்பெல்லாம் கல்யாண வீட்டுல வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் எல்லாம் போடுவோம். அப்ப அப்படி இல்லை. இதெல்லாம் எதிர்த்து பேசக்கூடிய நேரத்தில் முஸ்லீமுக்கு எதிர்த்து கொடுக்குறாங்க. இது தேவையில்லை சொல்லக்கூடிய கூட்டத்தில் இருந்தவர்தான் ஜின்னா, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா இதெல்லாம் நடந்தது. இந்த நேரத்தில் தான் இங்க இருக்கக்கூடிய முஸ்லீமை நம்ம கூட சேர்க்கிறதுக்காக அவனுக்கு ஆதரவு கொடுக்கிறதுக்கு அன்றைக்கு காந்திஜி கூட இருந்து அலி பிரதேச சேர்த்து துருக்கிக்கு அனுப்பி நீ என்ன நடக்குன்னு பாரு, துருக்கி அவருக்கு வேற எல்லாம் திரும்பி போட சொன்னாங்க. இங்க இதுக்குள்ள காங்கிரஸ் மாநாட்டு தீர்மானம் போடுறாங்க, கல்கட்டா மாநாட்டு தீர்மானம் போடுறாங்க. ஆனா அதுக்கு முன்னால 1920 ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி திலகர் காலமாகிறாங்க. திலகர் காலமான அந்த வருஷத்துல 1920 இருக்கக்கூடிய காங்கிரஸ் மாநாடு நாக்பூர்ல திட்டமிட்டது. அந்த நேரத்தில் மெடிக்கல் படிப்பு முடிச்சு வந்திருக்கக்கூடிய டாக்டர் ஜி திலகர் கூட இருந்துட்டு அந்த மாநாடுக்காக இருக்கக்கூடிய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த நேரம் டாக்டர் ஜி காந்திஜியை பலமுறை சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணி, நீங்க வந்து ஏதோ பாரதத்துக்கு மட்டும் இல்ல, உலகத்துல எங்கெல்லாம் இந்த காலனி ஆட்சி வச்சு ஆட்சி நடத்துறாங்களோ அப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய முழு மக்களுக்கு சுதந்திரமான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது காந்திஜி அவளை கேட்கறது தேவையில்லை. அவரோட சேர்த்து சொல்லிட்டாரு, நீங்க வந்து வெறும் முஸ்லீமுக்கு தாஜகமாக சொல்லாதீங்க, அப்படி நீங்க கிறிஸ்தவர்கள் என்ன வேற ஆளுகள் இல்லையா, அவரை பத்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது காந்திஜி இந்த விஷயத்தை கேட்கறது தேவையில்லை. அதுக்கு ஒரு புஸ்தகம் வெளியா இருக்குது. இந்த புஸ்தகம் எழுத ஆரம்பிச்ச பிறகு கிடைச்ச விஷயம், பிரிண்டுக்கு போறதுக்கு முன்னால் கிடைச்ச விஷயம். விஜயபாரத தொண்டர்கள் அது கிடைக்காது. ஆகவே அப்படி டாக்டர்களுக்கேவா பூர்ண சுவராஜ்யம் உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கிறது பாரதம் எடுத்துக்காட்டாத ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்று சொல்லி காந்திஜி கிட்ட பேசினாங்க. அவர் எடுத்துக்கல. அங்க என்ன தீர்மானம் வருது, நாம வந்து இதுக்காக இருக்கக்கூடிய ஏற்பாடு பண்ணி எல்லா இடத்துலையும் காங்கிரஸ்ல மாநாடுகள் நடத்தாங்க. இந்த நேரத்துல கேரளாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சில இருந்து மொழி அடிப்படையில் இருக்கக்கூடிய மாநில மொழிக்குள்ள தீர்மானம் அது வந்து 1921 ஸ்பெஷல் கல்கட்டாவில் ஒரு மாநாடு செப்டம்பர். அதுல மொழி வாரிய மாநில மொழின்னு சொல்லி மெட்ராஸ் பிரசிடென்சில இருந்து மலையாளம் பேசக்கூடிய திருவிதாங்கூர், மலபார், கொச்சிக்கு சேர்ந்து கேரளா பிரதேஷ் காங்கிரஸ் உருவாக்குறாங்க. அந்த செய்தி மாதவன் நாயர் அதுக்கு பிரசிடென்ட் ஆகிறார். நிறைய பேர் வராங்க. இந்த மாப்பிளா கலவரத்தினுடைய பெரிய புத்தகம் எழுதியிருக்கிறது அவர் தான் எழுதியிருக்கிறார். 1922 அந்த புத்தகம் எழுதி அவர் காலமான பிறகு அவருடைய மனைவியை பப்ளிஷ் பண்ணாங்க 1950. அவர் எழுதிய புத்தகம் டீட்டெயிலா இருக்கிறது ஒரு 350-400 புத்தகம்.
அப்போ மொழி மாற்றம் இருக்கக்கூடிய விஷயத்துல காந்திஜி ராஜாஜி எல்லாம் ஆதரிச்சாங்க, கிருஷ்ணமாச்சாரி ஆதரிச்சாங்க, ஒரு பெரிய நபர் ஆதரிக்கல, எதுக்கு இப்படி பிடிக்கணும்னு சொல்லி இப்ப காங்கிரஸ் பிரிச்சு கொண்டு எல்லா இடத்துலயும் கமிட்டி ஆரம்பிச்சாங்க. 1920 மலபார் பகுதியில மட்டும் 200 காங்கிரஸ் கமிட்டி இருந்தது. அதுல இருக்கக்கூடிய 90% பேர் முஸ்லீம்களா இருந்தாங்க. அதான் அதனுடைய விஷயம். காரணம் என்னன்னா கிலாபத் மூவ்மெண்ட் ஆதரிக்க உடனே முஸ்லீம்கள் எல்லாம் காங்கிரஸ் சேர்ந்துட்டாங்க. கிலாபத் மூவ்மெண்ட் ஃபெயில் ஆன உடனே இதுக்கு காரணம் ஆங்கிலேயர் தான் நினைச்சாலும் கூட இதுக்கு பின்னணியில வேலை செஞ்சிருக்கக்கூடியவர்கள் ஹிந்துக்கள் தான் என்கின்ற ஒரு விரிவினை உருவாக்குறதுக்காக ஆங்கிலேயர் சூழ்ச்சி பண்ணியிருந்தார். அந்த கலெக்டர் பேர்ல இருக்கிறது. ஆகையினால ஹிந்து முஸ்லீம் பிரிவினைக்கு ஒரு சரியான இடமாக கண்டுபிடித்து சண்டை எவ்வளவு நடக்கணும்னு சொல்லி திருவிழாக்காடியில் தான் முதல் கலவரம் ஆரம்பிக்கிறது. செய்தி என்ன? வெள்ளக்காரங்க எங்க பள்ளிவாசல உடைச்சிட்டாங்க. மம்பரம் பள்ளி திருவிழாக்காடியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல். ஆகையினால நீங்க எல்லாம் அவங்க கையில எடுத்து கட்டி கப்பறோம். நாங்க ஒரு போலீஸ்ல 2 போலீஸ் உண்டு. அதாவது இந்தியன் சிப்பாய்கள் உண்டு, பிரிட்டிஷ் சிப்பாய்கள் உண்டு. இல்லையா? அது 1950 வரைக்கும் 56 வரைக்கும் இருந்தா நினைக்கிறேன். ஆகையினால அதுல இருக்கக்கூடியது 200-300 தான் பிரிட்டிஷ் சிப்பாய்கள். பாக்கி எல்லாம் ஹிந்து சிப்பாய் தான். முஸ்லீம் சிப்பாய் கிடையாது. 1-2 பேர் இருந்திருக்கலாம். ஆகையினால அதுல கலவரம் ஆரம்பிக்கும் பொழுது அவங்க இதுக்கெல்லாம் காரணம் எங்களோட ஒத்துழைக்காமல் இருந்த காரணம் இந்துக்கள் தான் என்கிற ஒரு குரலையை பரப்பி ஆரம்பத்தில் ஒரு 4 வெள்ளக்காரர்கள் இருக்கிறாங்க, கொல்லப்படுறாங்க. பாக்கி எல்லாம் இந்துக்கள். இந்த பிரச்சனை இந்த புஸ்தகத்துக்கு இருக்கக்கூடிய காலகட்டம்னா கேரளா தான் இதனுடைய பேஸ். கேரளால காங்கிரஸ் சொல்றாங்க இது சுதந்திர போராட்டம், பாரதத்துடைய சுதந்திர போராட்டம் தான் நோக்கம் கலவரம். கம்யூனிஸ்ட் சொல்றாங்க இல்லை இது விவசாயிகள் விடுதலை போராட்டம் தான் மாப்பிள. இப்ப இது 2 பேருக்கும் உண்மை மறைக்கிறதுக்கு 2 பேரும் 2 பக்கத்துல நிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல 1971 50வது வருஷம் வரக்கூடிய இடத்துல உயிரோடு இருக்காங்க. அவங்க போட்டோ எல்லாம் போட்டு இந்த புத்தகத்துல விஷயம் போட்டு கலவரத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு சொன்னா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருந்த EM சதானந்த நம்பூதிரிப்பாடு அவருடைய சொந்த வாழ்க்கையில அவரே எழுதியிருந்த சுயசரிதம். அதுல 1920 அந்த கலவரம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் மாசத்துல இவர் அவங்க ஊர் விட்டு அவங்களுடைய மாமா ஊர் சொல்லக்கூடிய படவூர், அதாவது திருதாரூர்ல எர்ணாகுளத்துக்கு பக்கம் வர்றதுக்கு அவர் வந்ததும் 5 மாதங்கள் சொந்த ஊர்ல இல்லாம சொந்தக்காரங்க வீட்டுல இருந்ததுதான் தெரியுது இந்த கலவரம் இவ்வளவு பெருசா இருந்தது. அதை தப்பிச்சா ஒரு பிரச்சனை தீர்ந்து இல்லையா? அதை இல்ல எரிஞ்ச கூட்டத்துல இது போயிருக்கும். ஆகையினால என்ன நடந்தது? அப்படி அவருக்கே வாழ முடியாமல் இருந்தது சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை போயிட்டு விவசாயிகள் போராட்டம் சொல்லக்கூடியதுன்னா விவசாயிகளா இருந்தாவே எல்லாம் EMS தானே கொண்டு இருக்கணும். இவன் தானே பூஷ்வா. பூஷ்வான்னு சொன்னா பணக்காரன், ஜென்னி, பெரிய பெரிய ஜமீன்தார். ஒரு காலகட்டத்தில் அப்படிதான் இருந்தது. அதனால இந்த கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அவர் புரிஞ்சுட்டு இருக்காரு. இந்த புத்தகத்துல ஒரு சின்ன சூழல் கொடுத்துருக்கேன். திலமுடைமைகளுடைய போராட்டமாக இருந்ததுன்னா திலம் இருந்திருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இருந்தது, அவங்களே கொலை பண்ணி இருக்கணும்ல. நிலம் இருக்கக்கூடிய முதலாளி மதம் பார்க்கணுமா? கணிஷ்கார் மதம் பார்க்கணும்ல? அப்படி நடக்கல. ஆகையினால அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அந்த ஊர்ல நடந்தது. 71வது வருஷம் இவங்களுக்கு பெருசா கொடுக்கணும் தீர்மானம் கேட்கும் போது இந்திரா காந்தி அம்மையார் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் 81ல திரும்பி பார்லிமெண்ட்ல பில்லு கொண்டு வந்து முஸ்லீம் லீகோட காங்கிரஸ் ஒப்பந்தம் பண்ண பிறகு அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எதுக்கு? ஆயிரக்கணக்கான இந்துக்களை கொலை செஞ்சவங்களுக்கு இந்த நாட்டுல சுதந்திர தியாகி சொல்லி பென்ஷன் எங்கேயாவது சொன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க? இன்னைக்கு மட்டும் இருக்காங்க. ஆகையால இன்னைக்கு இந்த விஷயம் மக்கள் மத்தியில சர்ச்சை பண்றது இல்ல. வருங்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்ற நிலை வந்து புரிய வேண்டியது. ஆகையால பெரிய இதை அடக்கிறதுக்காக ஒரு போலீஸ் வந்ததுதான் மலபார் ஸ்பெஷல் போலீஸ், MSP. நமக்கு தெரியாது இந்த MSP என்னது. நம்ம ஊர்ல MSP PD இருக்குதுல்ல, MSP PD ஆனா அந்த மலபார் ஸ்பெஷல் போலீஸ் எழுதி வச்சிருக்காங்க.
சொல்லிட்டாங்க, இந்த போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் மலப்புரம் ஜில்லா விட்டு வெளியே போக கூடாது. இன்னைக்கு அது மலப்புரம் ஜில்லாவில் தான் இருக்கு. ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம் தடை செய்யப்பட்ட 1948 மெட்ராஸில் நடந்த சத்தியாகிரகத்துல அதை அழிக்கிறதுக்கு உதைக்கிறவங்க எம்எஸ்பி தான். அது இன்னும் ஜனத்தில் இருக்கிறது, அது இன்னும் பேப்பர்ல அதெல்லாம் வந்திருக்கு. ஆக இந்த எம்எஸ்பி என்கிறவங்க மலபார் ஸ்பெஷல் போலீஸ் in order to rectify or stop the riots in Malabar அப்படி இருந்ததுதான். அதான் அது இல்லாம போச்சு. இன்னைக்கு இருக்கிறது அதுக்கு வேற என்ன சொல்லுது. ஆரம்பிக்கும்போது மலபார் ஸ்பெஷல் போலீஸ்ல எந்த முஸ்லீமும் கூட எடுக்கல, ஒன்லி இந்து போலீஸ். அந்த மாதிரி தான் வச்சிருந்தாங்க பிரிட்டிஷ்காரங்க, அங்கே வச்சிருந்தாங்க. அது அந்த கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் இது. அதுக்கு பிறகு நடந்த கலவரங்கள், இதுல நம்ம தெரிய வேண்டிய 2 கதாபாத்திரம் உங்களுக்கு சொல்றேன். சினிமா பத்தி நான் சொல்லல. ஒரு சினிமாவில் வரக்கூடிய கதாபாத்திரத்துக்கு பேரு வாரியம் இருந்தது குஞ்ஞானம். அவர்தான் ஹீரோ. புத்திராஜ் தான் அந்த வேஷம் போட போறதாக சரி. அந்த யாருன்னு கேட்டா அவங்க பரம்பரை என்னன்னா வியாபார சந்தையில போய் ரவுடித்தனம் பண்றது, சந்தையில மார்க்கெட் ரவுடி. அப்படி பல கேஸ்ல ஆகி இவங்க கேரளாவில வாழ முடியாதுன்னு சொல்லி அவங்க எல்லாம் மெக்காவுக்கு போயிட்டாங்க. ஹஜ்ஜுக்கு போறதுக்கு அங்கே தங்கிட்டாங்க. ஒரு 6-7 வருஷம் தாண்ட பிறகு இனி அங்க இருக்க வேண்டாம்னு சொல்லி திரும்பி வந்து அவன் வரக்கூடிய காலகட்டம் 1918-19. அந்த காலகட்டத்துல வரும் பொழுது இங்க காங்கிரஸ்ல ஹிலாபத் மூவ்மெண்ட்ல ஆள் சேர்த்துட்டு இருக்காங்க 20ல. இந்த ஆளு அந்த ஹிலாபத் மூவ்மெண்ட் சேர்த்துட்டாங்க. நல்ல ரவுடி, நல்ல சக்தி அதெல்லாம் இருந்தது. ஆகையினால போராட்டம் நடக்கக்கூடிய கூட்டத்துல தலைமையாக நடந்தது மட்டும் இல்ல, திருவனங்காடி போலீஸ் ஸ்டேஷன், பொன்னானி போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் தீ வச்சு கொடுத்துட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்தது, ரயில்வே தண்டவாளத்தை உடைக்கிறது, போஸ்ட் ஆபீஸ் கொடுத்தது, நிதி எடுக்கிறது, இதெல்லாம் முடிஞ்ச உடனே அவங்க சொல்லிட்டாங்க, இன்னைக்கு பிரிட்டிஷ் ராணுவம் தோத்து போச்சு, இப்போ நம்மளுடைய ஆட்சி வந்திருக்கிறது, இது தாருல் இஸ்லாம். இங்க புரிஞ்சுக்கணும் தெளிவா. அதுக்கு ராஜாவா கொண்டு வந்தவருடைய பேரு ஆலி முஸ்லியார். 2 பேர் திருப்பி ஞாபகம். மலபார் நகரில் படிக்க வேண்டியாரு ஆலி முஸ்லியாரும் வாரியம் வந்து குஞ்ஞானம். இந்த ஆலி முஸ்லியார் அவர் ராஜா மாதிரி இருந்தாரு, ஆனா அவரு ஒரு மௌலவி, இவர் இளைஞர். இப்ப நம்ம ஊர்ல நிறைய முஸ்லீம் குரூப் இருக்கு, அதுல அதை பத்தி சொல்லி வேற விஷயத்துக்கு போக வேண்டியது. அதனால இந்த யூத் குரூப் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாரியம் குஞ்ஞானம் சொன்னாங்க, இனி நாங்க தான் ராஜா. அதனால யூனிஃபார்ம் எப்படி பண்றாங்க தெரியுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய ISIS யூனிஃபார்ம், அதான் ஹிலாபத் யூனிஃபார்ம், கருப்பு சிகப்பு, அதுல ஸ்டார். நீங்க ஹிலாபத்துல அலி பிரதர்ஸ் போட்டோ ஆஃப் அலி பிரதர்ஸ் ஹிலாபத் மூவ்மெண்ட் அடிங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ISIS அதேபடி அதே வாக்கியங்கள் வச்சுதான் இருக்கு. அவங்க டிக்ளேர் பண்ணாங்க, எங்களுடைய நாடு இஸ்லாமிய நாடு. இப்ப இஸ்லாமிய நாடு ரோல் ஆஃப் இஸ்லாமிய நாடு அது புரியணும்னா பாகிஸ்தான் பாருங்க, பங்களாதேஷ் பாருங்க. இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை கருவறுத்து கொல்லப்படுங்க, அதுதான் விஷயம். அப்படிப்பட்டவர்களை அறுத்து கொலை பண்ணி கிணற்றுல போட்ட கிணற்றுக்கு பேரு தூர் கிணறு. ஒரு ஊரு 100 கணக்கான ஆளுகளை கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. நீ இங்கிலாந்துக்கு போறியா இல்ல இஸ்லாமுக்கு வரியா? இதான் கேள்வி. உங்கள்கிட்ட கேட்ட நீ இங்கிலாந்துக்கு போறீங்களா இஸ்லாமுக்கு போறீங்களா? சொல்லுங்களே. ஏதாவது இஸ்லாம் சொல்லுங்க. சாதாரண ஆளுகள் என்ன சொல்லுவாங்க? இங்கிலாந்து போயிடுச்சுன்னா நம்முடைய மதத்தோட வாழலாம் சொல்லி. இங்கிலாந்து போறேன்னு சொன்னோன்னா கொண்டு வந்துட்டு தலையை வெட்டிடுவோம். இஸ்லாத்து வரலான்னு சொல்றவனுக்கு சுன்னத்து படி. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்படி தூர் கிணறு சொல்லிட்டு அவனை அடிச்சு கொண்டு வெட்டி போட்ட கிணறு இன்னைக்கு இருக்கு. 1921 சொல்லி போர்டு வச்சிருக்கக்கூடிய கிணறு இருக்கு, போட்டோ தூர் கிணறு. அதுல இருந்து வெட்டு 18 வெட்டுக்காயங்களோடு தப்பிச்சு வந்திருக்கக்கூடிய ஆளு 1971 மாப்பிளா ரைட்ஸுடைய 50வது ஆண்டு விழா நேரத்துல அவர் வந்திருந்தாரு. அந்த ஆளு அவருக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாம் சொன்னாங்க. 18 வெட்டுக்காயங்களோட அந்த போட்டோ இங்க இருக்குது. 18 வெட்டுக்காயங்களோட தப்பித்தவர் இந்த போட்டோ இருக்குது, முன்னாலே பின்னாலே இருக்குது, ஆதாரப்பூர்வமா இருக்கு. அப்படி
இங்கிட்ட போவேன்னு சொல்லக்கூடியவர்களை வெட்டி கொலை செய்து வீடுகள் எல்லாம் எரிச்சிட்டாரு. நூற்றுக்கணக்கான பெரிய பெரிய நீங்க இப்போ கூட போயிட்டு நெட்ல போயிட்டு ட்ரெடிஷனல் இல்லம் இன் கேரளா அடிச்சு பாருங்க. பெரிய பெரிய வீடுகள் பங்களாக்கள் மாதிரி நம்ம செட்டிநாடுலாம் தொண்டு போயிடும். அதோட பெருசா அதையெல்லாம் தீவச்சு கொடுத்தாரு. காரணம் பணம் இருந்தது, எல்லாம் இருந்தது, யானை இருந்தது, எல்லாம் இருந்தது, கோயில் இருந்தது. கூட வேலைக்கு வைக்கிற மாட்டேன் இஸ்லாமியர்களே காட்டி கொடுத்தாங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். திண்டுக்கல்ல செல்வராஜ் அதே மாதிரி பழைய இரும்பு கடை வச்சிருந்தவர் 2 பேரை கொலை செய்வதற்கு காரணமாக இருந்து இஸ்லாமியர்களுக்கு காட்டி கொடுத்தது அவர் கடையிலேயே 12 வயசிலிருந்து வேலைக்கு வந்த இஸ்லாமியர் முதலாளியே காட்டி கொடுத்தாங்க. ஒரு நல்ல முஸ்லீம் இல்ல அவரே சொன்னாரு, அலிபந்தர் சொன்னாரு, ஒரு மோசமான முஸ்லீமை விட காந்திஜி மோசமான ஆளு. சரி, இதெல்லாம் அக்கார்டிங் டு குர்ஆன்ல தான் சொல்லிட்டு இருக்கேன். பேஜ் எங்க இருக்குதுன்னு அதெல்லாம் எடுத்து கொடுக்க முடியும். அதுல யாரு மேல விரோதத்துக்காக சொல்லல, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லிட்டு. ஆகவே இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இருக்கக்கூடிய முன்னாள் இந்துக்களுக்கு இந்த எண்ணம் விட்டுவிட்டு இஸ்லாம் வர வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்ட கலவரங்கள் வரலாற்று ஆசிரியர்கள் அவங்களுடைய கலந்துக்கு வழி தேவையான முறையில எழுதிடுவாங்க. நீங்க கடைசியில மலபார் போலீஸ் வந்தது, ராணுவம் வந்தது, 1922 பிப்ரவரி மாசம் கலவரம் என்னது, ஆலயம் சுகியால ஜெயிலுக்கு கொண்டு போனாங்க, வேக டிராஜடி நடக்குது, வாரியங்களுக்கு துப்பாக்கி வச்சு வெடி வச்சு கொடுத்தாங்க. அப்படிதான் கலவரம் முடியுது. அது வரைக்கும் இவங்க செஞ்சிருக்கக்கூடிய அட்டூழியங்களை பத்தி எண்ணில் அடங்காது. இதையெல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த இலக்கியங்கள் இதுக்கெல்லாம் பதில் சொல்லுது. கேரளால குமாரநாசன் சொல்லி நாராயணனுடைய சிஷ்யன் இருந்தார். அவரு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தினுடைய பேரு துரவஸ்தா. துரவஸ்தை கொடுமையான காலகட்டம் என்கின்ற பெயர் அதுக்கு. அவரு அந்த புத்தகம் எழுதப்பட்ட காலகட்டம் 1922. அதுல அந்த துரவஸ்தையில எழுதக்கூடிய நேரத்தில் அவர் என்னென்ன எழுதியிருக்காரு தெரியுமா? ஸ்ரீதேவி சீதா ஜீவித தொடங்கிய பூதேவி ஸ்திரீகளும் தாசிமாரும். மலையாளத்துல தான் புரியாது. ஸ்ரீதேவி சீதா ஜீவித தொடங்கிய பூதேவி ஸ்திரீகளும் தாசிகளும். பூதேவி ராஜகுமாரிகள். ஆரோவல் வேணிமா கட்டம் விடையினோம் குருநதன் கைகளில் ஒருவருக்கு. அதாவது இந்த அழகான குழந்தைகள் பெண்கள் எல்லாம் இந்த குடூரங்கள் கையிலிருந்து மாட்டிட்டு கிடக்காங்க. ஓரோ கால் கொண்டனில் கோடில் பிடைங்கிழும் ஓரோ பொன் மின்னல் கொடிகள் மூலே அல்லல்ல நெஞ்சுதல் அல்லல்ல எந்தெல்லாம் செய்யும் கஷ்மலர் நல்லா ஜனங்களே காண்கவையே. இதற்கு குடும்ப வேளாண்மை என்னென்ன கஷ்டப்படுறாங்க. அதுல கடைசியில 2 வரி, அம்மமாரிலே சகோதரிமாரிலே ஈமுகற்கு ஈஸ்வர சிந்தை. கேரளால இந்த 2 வரி நம்ம அனோட்டேஷன் வார்த்தை. அம்மமாரிலே சகோதரிமாரிலே ஈமுகற்கு ஈஸ்வர சிந்தை. அவரு இந்த கதை எழுதுறதுக்கு இருக்கக்கூடிய விஷயம்னா, ஒரு பிராமண குடும்பத்தை வீட்டை எரிக்கிறாங்க. மாமா சித்தப்பா கூட்டு குடும்பம் தானே. இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள 40-50 பேர்லாம் இருப்பாங்க. அதுல ஒரு 17 வயசான ஒரு பொண்ணு அப்படியே மேலே உட்காந்துட்டாங்க. இதெல்லாம் வச்சு போட்டு வெட்டி கொண்டெல்லாம் பார்த்து சாமான எடுத்து தீ வைக்கிற கூட்டத்துல தீ எரிய ஆரம்பிச்சு. எல்லாரும் போயிட்டு சொன்னோன்னு இந்த அம்மா கீழே கூட இறங்கி ஓடுறான் வயக்காட்டுக்குள்ளால. நடந்த சம்பவம். ஓடி போயாச்சுன்னா வயக்காட்டுக்குள்ளால வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விவசாய கூலின்னு சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க குடிசைக்குள்ளால போயிடலாம். அந்த குடிசைக்குள்ளால ஒரு வாரம் உட்கார்ந்துருக்கா. இவன் சாப்பாடு கொண்டு கொடுக்குறான். சாப்பிடணுமா வேண்டாமா, ஜாதியத்துக்கு தீர்மானம் சம்பவம். அப்படி சம்பவத்தை வச்சு அவர் இந்த கதை எழுதுறார். புஸ்தகம் துரவஸ்தா. அது வெளியிடக்கூடாது முஸ்லீம்கள் எதிர்க்கிறாங்க. அவர் சொன்னாலும் முடியாது. ஆனா ஒரு சம்பவம் நடக்கிறதுன்னா 6 மாசத்துக்குள்ள இவரு ஒரு படகு விபத்துல காரணமாக. அதாவது கடற்கரையில் இருக்கக்கூடிய மீனவருக்கு நீச்சல் தெரியலன்னு சொன்னா எவ்வளவு தப்பான செய்தியா இருக்குமோ, அதே மாதிரி நன்கு நீச்சல் தெரிந்த குமாரநாசன் எப்படி செத்து போயிட்டாங்க தெரியும். எந்த போட்டு யார் கொண்டு போனாங்க,
எப்படி கவிழ்ந்தது? அந்த கூட்டத்துல 20-30 பேர் இருந்தால பாதிக்கு மேற்பட்டவர்கள் தப்பிச்சுட்டாங்க. நீச்சல் தெரிஞ்ச குமாரநாசன் எப்படி செஞ்சுட்டாங்க? அதே மாதிரி ஒரு தேசத்தின் கதை, சுந்தரிகளும் சுந்தரன்மாரும், இந்த எழுதப்பட்டவர்கள் தமிழிசை விசேஷனார் இவரெல்லாம் அந்த காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் சிந்தனை இருந்தவங்க. அந்த புத்தகம் படிச்சாச்சுன்னா அந்த வர்ணனை பத்தி ரொம்ப எழுதியிருக்காங்க. ஒரு புத்தகத்தில் எழுதுறாங்க, அந்த முஸ்லீம்கள் கொஞ்சம் பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய இடத்துல அந்த தாய்மார்கள் ஒவ்வொருத்தனா வருவாங்க. எல்லாரையும் பிடிச்சு நிப்பாட்டி கேட்டுக்கிட்டு எல்லாம் வெட்டி கொண்டுடுவாங்களா தாய்மார்களை. அழகான இளைஞர் யுவதிகளை எல்லாம் வச்சிருப்பாங்களா. செத்து போறவங்க எல்லாம் பாகிஸ்தானிகள். நாங்க எல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம். தப்பிச்சு போன ஒருத்தன் அப்பா கணவன் மனைவி கலவரம் முடிஞ்ச பிறகு 6 மாசம் தாண்ட பிறகு சொந்த வீட்டுக்கு வராங்க. முஸ்லீம் வேஷத்துல அம்மாவுக்கு அப்பாவுக்கு தெரியல யாருக்கு. அப்ப அவன் சம்பவம் எல்லாம் சொல்றான், இப்படி எல்லாம் நடந்து முடிஞ்சு வந்திருக்கேன், என்ன பண்றது கேட்கிறான். நீ அப்படியே வாழ்க்கை சொன்னாங்க. அதாவது மதமானதுக்கு கஷ்டப்பட்டு போறவங்க திரும்பி கொண்டு வரல. இந்த சம்பவத்தை வீர சாவர்கர் சத்குணம் கிருதின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதாவது ஒரு படையோட்டம் நடந்து இந்த பிரச்சனை எல்லாம் நடந்து முடிந்த பிறகு எங்களை காப்பாற்ற மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருந்த இந்துக்கள் திரும்பி வந்து இந்து ஆட்சி வந்த பிறகு திரும்பி எழுதியிருக்கிறார். இங்கதான் இந்துக்கள் தப்பு. ஆகையினால்தான் இந்த காலகட்டத்துல தான் வாழ்ந்த பின்னால வந்த காங்கிரஸ் ஆரிய சமாஜத்தை சேர்ந்த சர்தானந்த சுவாமிகள், தயானந்த சரஸ்வதி சுவாமிகள், ஆரிய சமாஜம் அவங்க எல்லாம் தாய்மரம் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு வந்து சுத்திகரச சமுதாயம் வந்தது. அதுக்கு பின்னால் தான் இந்த கலவர காலகட்டத்தில் அவர்களுக்கு உதவி பண்ணவங்க எல்லாமே இந்த ஆரிய சமாஜத்தை சேர்ந்தது. ஆனால் இந்த காலகட்டம் உருண்டோடி விட்டது. இன்னைக்கு சுதந்திரம் கிடைச்சி 75வது ஆண்டுக்கு வந்து நிற்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம நாட்டுல எல்லாரும் சமம்னு சொல்லக்கூடிய நிலைமை இல்லை. இன்னைக்கு மைனாரிட்டி தான் சொல்லுங்க. ஹிந்துக்களுக்கு எந்த விதமா இருக்கக்கூடிய சாதாரண முஸ்லீம்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய மைனாரிட்டி சர்வேல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நாட்டுல மெஜாரிட்டி இல்லை. இந்த சூழல் நம்மளுக்கு புரிய வைக்க வேண்டியது. பெங்கால் தேர்தலுக்கு பிறகு நமக்கு நல்லாவே தெரியும். கடந்த 2021 இப்ப நடந்த தேர்தல்ல எல்லா இடத்திலையும் வேலை செஞ்ச ஜனநாயகம் நோ டெமோக்ரசி. ஒர்க் பண்ணது முழு என்ன டெமோகிராஃபி. நீ ஐபிஎஸ் ஆகிட்டு போய்யா, போலீஸ்காரர் பெரிய இன்டெலிஜென்ட் ஆபீசர், போலீஸ்காரர் நேர்மையானவர், பள்ளப்பட்டியில ஒரு ஓட்டு கிடைக்கல. ஏன்? அவர் என்ன முஸ்லீம் விரோதியா? அவன் சொல்றாரு நம்ம ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டினா முஸ்லீமுக்கு என்ன? குர்பானி குர்பானி குர்பானி. ஆகியவரை இது கூட புரிந்து கொள்ளாத இந்து சமுதாயத்துக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த புத்தகத்தை எழுதியிருக்கேன். இது புரியலன்னா பலமில்லாத ஒரு சமூகம் நாட்டில் வாழ்வதற்கு வாய்ப்பில்லாத நிலைமையாக போகும். ஒரு காலத்துல வியாபார கம்யூனிட்டிகளாக இருந்தவங்களுடைய கையில் இருந்து வியாபாரம் போயிடுது. ஜிஎஸ்டி வந்தது, கடையில ஒண்ணும் இல்ல. கடந்த 2 வருஷமா தெருவோரத்துல தான் எல்லா கடைகளும். நோ லேண்ட், கடை வேலை கிடையாது, கரண்ட் வேலை கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது. நீ கடை வச்சுட்டு ஃப்ரூட் வியாபாரம் பண்ணியாச்சுன்னா, பழம் வியாபாரம் பண்ணியாச்சுன்னா பைசா கொடுக்கணும். தெருவில் கொண்டு வட்டி ஆக்கிறதுனா நீ கட்டதுன்னா கிடையாது. புதுசா கொண்டு வந்திருக்கிற காலம் எங்க இருந்து வந்திருக்கிறது? ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் இந்த 100 வருஷத்துக்குள்ளார மாறி இருக்கக்கூடிய மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய எழுத்தாளர்கள் வெள்ளியூரன்னு அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் எழுதுறாங்க. இந்த நாட்டில் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் பார்த்துட்டு என்னென்ன நடந்திருக்கிறது, உலகத்துல நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள்ல பாரதத்தில் நடந்த போது இருக்கக்கூடிய கொடுமைகள் எந்த நாட்டிலையும் நடக்கல. வெள்ளியூரன் எழுதுறாங்க ரெடியஸ் எபிசோட் இந்த ஹிஸ்டரி அந்த நூல்ல எழுதுறாங்க. அதாவது பாமினி சுல்தான் விஜயநகர பேரரசினால் கொல்லப்பட்ட காபீர்களுடைய எண்ணிக்கை 5 லட்சம் பேர். ஆனா இன்னைக்கு ஒரு புதிய பிலாசபி உருவாயிருக்குது. அந்த பிலாசபிக்கு பேரு நெகோசியேஷன். அதாவது இப்படி ஒரு சம்பவமே நடக்கல, அந்த நெகோட்டிசம் சொல்லக்கூடிய அந்த விஷயத்துல ரபீலா தாப்பர் அப்படி சொல்லக்கூடிய ஐசிஎஸ் இந்த குரூப் எல்லாம் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்படி ஒரு சம்பவமே நடக்கல, நீங்க எல்லாம் கல்வியில காவிமயமாக்கிட்டு இருக்கீங்க. அதனாலதான் விவேகானந்தர் சொன்னார், இந்த நாட்டுடைய உண்மையான வரலாறு சொல்லிக் கொடுக்குமானால் கணிதம், விஞ்ஞானம், வானசாஸ்திரத்துல எல்லாம் உயர்ந்த நாடுன்னு சொல்லி நம்ம மக்களுக்கு புரியுது. என்னன்னா இன்னைக்கு நம்ம உயர முடியும். பள்ளிக்கூடத்துல உறுதிமொழி இருக்குது. நான் படிக்கும் போது இந்தியா எனது தாய்நாடு, இந்தியர்கள் உடன்பிறந்தவர்கள். இப்ப இந்தியா எனது நாடு. புதிய சமஸ்கிருத
கல்வியில. தாய்நாடு சொல்லல. India is like country, all Indians are my brothers and sisters, I love my country and I am proud of its rich and dynamic heritage. இது எங்கே சொல்லி கொடுத்திருக்காங்க? நம்முடைய சீர்மிகு பெருமைகளை பாரம்பரியத்தை சொல்லி கொடுத்திருக்கீங்களா? நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திருச்சியுடைய வரலாறு நமக்கு தெரியும். இஸ்லாமுடைய படையெடுப்பு காலத்துல ஸ்ரீரங்கநாதரை காப்பாற்றுவதற்காக தூக்கி கொண்டு போய் உயிரை தியாகம் பண்ண ஆயிரக்கணக்கான ஆட்கள். கோயிலை காப்பாற்றுவதற்காக வேலை செஞ்ச அந்த வெள்ளச்சி கோபுரத்துடைய பேரத்திற்கு தெரியும், ஸ்ரீரங்கத்துக்கு தெரியுமா? சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆகையினால வரலாறு சொல்லக்கூடியது நமக்கு முன்னால் நடந்த காரியம் சரியா புரிந்து கொள்ளவில்லை என்றால் அடுத்த தலைமுறை எப்படி போகணும்னு தெரியாம போயிடும். ஆகையில இது இந்த காலகட்டம் பாரதத்துக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கக்கூடிய 75வது ஆண்டு நடக்கக்கூடிய நேரத்துல பாரதத்துடைய சுதந்திரத்துக்காக வேலை செஞ்சவங்க மட்டும் இல்ல, அதுக்கு பிறகு நடந்திருக்கக்கூடிய காலம். நீங்க இன்னைக்கு கூட 1761 போலீஸ் ஆக்ட் தான் இன்னைக்கு செல்லுபடியில் இருந்தது. அப்படிதானே சார்? 1861 மദ്രാസ് பிரசிடென்சி போலீஸ் ஆக்ட் தான் இன்னைக்கு ஆக்ட். அப்ப மாத்த வேண்டிய காலம் வரலையா? அப்படி மாத்தியாச்சுன்னா சிஏஏ வந்தாச்சுன்னா உடனே சட்டை. நம்ம திருச்சியில இருக்கக்கூடிய அந்த இடத்துல எவ்வளவு ஆக்கிரிப்பாங்களா அவங்க எல்லாம் வெளியே போக சொன்னாங்க யாராவது. ஆனா அந்த பீமநகர்லையும் ஊர்ல நடந்தக்கூடிய கலாச்சாரம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது சொல்லியாச்சுன்னா சாமமாவே போகும்போது உண்மையை சொல்லிட்டு வகுப்பாது சந்தேகம் கிடையாது. ஏன்னா காவிரிக்கு உலகத்தில் வாழ்வதற்கு உரிமை கிடையாது. அந்த நாள் தான் சொல்லிக் கொடுத்திருக்காங்க, சரியா புரிஞ்சுக்கிறதும் இல்லை. ஓட்டுக்காக வேலை செய்யக்கூடிய ஆட்கள் ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் சேர்த்துதான். என்னைக்காவது இந்த நாட்டுல 30% முஸ்லீம் வந்தோடனே பெங்கால் தெரியும். 70% முஸ்லீம் இருக்கக்கூடிய மலப்புறத்துல என்ன நடக்குது எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு யாருக்காவது நேரம் வந்து அவர் வெள்ளிக்கிழமை போங்க, அங்க என்ன நடக்குது? ரம்ஜான் மாசத்துல போட்டு சாதாரண வெள்ளிக்கிழமை போகும். ஒரு ஹிந்து அந்த ஊர்ல வாழ்வதற்கே கஷ்டமா இருக்குது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால ஹிந்து பெண்களுக்கு திருமணம் நிச்சயம் பண்ணியாச்சுன்னா அந்த திருமணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால பள்ளிவாசல் அனுப்பிட்டு வந்த குழந்தை திருமணம் முடியும். சங்கம் ஆரம்பிச்ச பிறகு எண்ணி அடிச்சாங்க, அதனாலதான் கேரளால சங்கம் வளர்ந்தது. புரியுதா? ஹிந்து சமுதாயத்துக்கு வந்த அவமானம் ஆபத்து கேட்கறதுக்கு நாதி. ஒன்றுபட்ட இந்து சமுதாயம் உருவாகணும். இந்த மாப்பிள்ளால தான் பாரதத்துடைய பார்ட்டிஷனுடைய நாட்டத்தால் இந்து முஸ்லீம் ரொம்ப நல்ல தெளிவாக பிரிஞ்சாச்சு. இனி இவங்களை ஒன்றா சேர்க்க முடியாது. வேணும்னா பாடலாம், பாட்டை மாத்தி மாத்தி பாடி பார்க்கலாம், ரகுபதி ராகவ எல்லாம் சொல்லி எல்லாம் ஈஸ்வரர் அல்லா எல்லாம் பேசி பார்க்கலாம். ஆனால் இந்துக்கள் தான் ஏற்றுக்குவாங்களே தவிர வேற யாரும் ஏற்றுக்கிற மாட்டார்கள். ஆகையினால 75வது சுதந்திர தினம் நடக்கக்கூடிய காலகட்டம், இந்த மாப்பிளா நைட்ஸ் நடந்த 100வது வருஷத்துல குறைந்தபட்ச ஹிந்து இளைஞர்களாவது அடுத்த தலைமுறை ஹிந்துக்களாக இந்த நாட்டில் வாழ வேண்டுமானால் அங்கூர் நாட்டில் இருக்கக்கூடிய விஷ்ணு கோயில் இன்னைக்கு ஒரு ஆர்கியாலஜிக்கல் சிம்பல் மாதிரி ஸ்ரீரங்கமும் திருவாரூரும் உச்சி பிள்ளையாரும் மாறாமல் இருக்க வேண்டுமானால் ஹிந்து மெஜாரிட்டியா இருக்கணும். இல்லன்னா கம்பன் பிறந்த தேனெழுத்தூருடைய நிலவு நமக்கு தெரியும், திருஞான சம்பந்தருடைய சீர்காழி நமக்கு தெரியும், ஒவ்வொருவரும் தெரியும், நமக்கு என்ன நடந்து கொண்டிருக்கும் தெரியும். எல்லா இடத்திலையும் கரசேவை ஆள் கிடைக்காது. ஆனால் ஒன்றுபட்ட ஒரு இந்து சமுதாயம் வந்தாச்சுன்னா உலகத்துல அது தலைமுறைகளுக்கு இருக்கும். நம்ம வணங்கக்கூடிய பகவான் எல்லாருக்கையிலையும் ஆயுதம் இருக்கும், அபயகஸ்திரம் இருக்கிறது, அஸ்திரஸ்திரம் இருக்கிறது. ஆகையினால தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக, தர்மத்திற்காக, சொந்த தர்மத்தை காப்பாற்றுவதற்காக, சுதர்மே தனம் செய்யோ பரதர்மோ பயம், நீ உன்னுடைய தர்மத்தை காப்பாற்றுவதற்காக இந்த தேசம் இருந்தா தான் உன்னுடைய தர்மம் இருக்கும். இந்த தேசம் தர்மம் இருக்கணும்னா அந்த தர்மம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சமூகம் உருவாக வேண்டும். இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் தெரிவிக்கிறாங்க, இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் சேர்த்து இந்த இந்துக்கள் எல்லாம் பண்ணிடலாம். ஒரு சகோதரர் கன்னியாகுமரி இருக்காரு, சார்ஜ் கொண்டையாவோ தந்தையாவோ கொண்டையாவோ ஐயா என்னென்ன கருத்துல சொல்லுவான். அவங்க அப்பாவுக்கு அப்பா இட்டுங்க, அவங்களுக்கு சொந்த வீட்டுல கோயில் கூட இருக்கும். ஆனா என்ன சொல்றாங்க, எங்களுக்கு இல்ல சம்பந்தம் இல்லை அப்படின்னு. ஆகையினால இந்த காலகட்டத்துல இந்து சமுதாயம் உணர வேண்டும்.
நம்ம நாடு கொண்டாடப்பட்டதுனால தேசிய கீதம் பாடலாம், பஞ்சாப் சிந்து குஜராத் மராட்டா. ஆனா பஞ்சாப் நம்ம கையில இல்ல, தாக்கேசரி நம்ம ஆலயம் நம்ம கையில இல்ல. அதாவது யாழ்வீட்டி பாடல்கள் பாட்டு பாடின யாழ்ப்பாணம், கன்னியாகுமரி காஷ்மீர் இல்ல, கண்டி கதிராமத்திலிருந்து கைலாசம் வரைக்கும் ஒரே நாடு. ஹிந்து குஷ்ல இருந்து காந்தாரம் ஆப்கானிஸ்தான், அந்த மாலையிலிருந்து அதாவது கைபர் கடவாலிலிருந்து சுமத்ரா ஜாவாவில் இருக்கக்கூடிய பகுதி ஒரே நாடு. இங்க இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளை சுத்தி பார்த்தாச்சுன்னா அத்தனை ஊரும். எனக்கு ஒரு நண்பர் சொன்னாரு, நந்தர்ஷா பள்ளிவாசல் கூட சிவன் கோவில், அது கண்டுபிடிக்க வேண்டியது போலீஸ் ஆகிய விஷயம். சிவராத்திரிக்கு விளக்கே நம்ம எப்ப போக முடியாது. இப்படி இடிக்கப்பட்ட கோயில்கள் எண்ணிக்கை 35,000 கோயில்கள். ஏன் பலகீனமான ஹிந்து சமுதாயம். ஆகையினால பலமுள்ளவர்கள் தான் பலகி பலமை வாழ்ந்து பலகீனமே மரணம். ஆகையினால இந்த புத்தகம் ஒரு சின்ன ஒரு துவக்கம் இருந்தார். ஆனா இந்த இஸ்லாமிய போராட்டத்துக்காக தன்னுடைய உடைமைகள், தன்னுடைய சொந்தங்கள், தன்னுடைய சொத்துக்கள், சுகங்கள் எல்லாம் இழந்த ஆயிரக்கணக்கான ஹிந்து சகோதரர்களுக்கு, இஸ்லாம் தீவிரவாதிகளாக கொலை செய்யப்பட்டவர்களுக்கும் எல்லாம் நஷ்டப்பட்டவர்களுக்காக தான் இந்த புத்தகத்தை சமர்ப்பணம். நமஸ்காரம்.